யூதேயாவின் அமைதியான ஒரு சிறிய கிராமத்தில் சக்கரியா மற்றும் எலிசபெத் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் நீதிமான்கள், தேவனுக்கு பயந்தவர்கள். ஆனால் அவர்களின் இதயத்தில் ஒரு வலி இருந்தது. குழந்தை இல்லை. அவரின் ஜெபங்கள் ஆண்டுகள் கடந்தன. நாட்கள் மாதங்களாக, மாதங்கள் ஆண்டுகளாக மாறின. அவர்கள் ஜெபித்தார்கள், கண்ணீரோடு தேவனை நாடினார்கள். ஆனால் மக்கள் கேலி செய்தார்கள். இன்னும் குழந்தை இல்லையா என்று. எல்லாவற்றையும் தாண்டியும் அவர்கள் விசுவாசத்தை விடவில்லை, ஜெபத்தை நிறுத்தவில்லை. ஒரு நாள் சக்கரியா ஆலயத்தில் தேவனுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் திடீரென ஒரு அதிசயமான ஒளி தோன்றியது. தேவதூதன் கேப்ரியேல் அவருக்கு முன்னால் நின்றார். சக்கரியா அதிர்ச்சியடைந்தார், பயந்தார். அந்த தூதன் சொன்னான், பயப்படாதே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் மனைவி எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள். ஆனால் அந்த நிமிடத்தில் சக்கரியா சந்தேகப்பட்டார். இது எப்படி சாத்தியம் என்று. அந்த சந்தேகத்தின் காரணமாக அவர் பேச முடியாமல் ஆனார். ஆனால் தேவன் தன் வாக்குத்தத்தத்தை மாற்றவில்லை. சில நாட்களில் எலிசபெத் கர்ப்பமாகினாள். அவள் மகிழ்ச்சியுடன் சொன்னாள், கர்த்தர் என்னை நினைத்தார். நேரம் வந்தது. ஒரு அழகான குழந்தை பிறந்தது. அவனுக்கு யோவான் என்று பெயர் வைத்தார்கள். அந்த நிமிடத்தில் சகரியாவின் வாய் திறந்தது. அவர் தேவனை புகழ்ந்தார். தாமதம் என்றால் மறுப்பு இல்லை. தேவன் பேசினால் அது நடக்கும். விசுவாசம் கொண்டவன் வெட்கப்பட மாட்டான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசிக்கும் அனைவரும் ஆமேன் என்று கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.